பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான பாஸ்டர் சரோஜ் ஹேல் பாஸ்டர் ಅವರು சரோஜ் கே ஜார்ஜ் ಅವರು கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஊழியத்திலே வந்து சுமார் 3 மாதம் தங்கி இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்று அவர் ஒரிசாவுக்கு சென்றவர். ಸುಮಾರು 15 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇಲ್ಲಿ ತಂಜಾವೂರಿಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಅಲ್ಲಿ ತಂಗಿದ್ದು ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಎಲ್ಲವನ್ನ ಕಲಿತುಕೊಂಡು ಹೋಗಿ ಒರಿಸ್ಸಾದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு சில காலம் அவர் திருமணத்திற்கு முன்பு குடும்பமாக இங்கே வந்து தங்கியிருந்தவர். ಅವರು ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ತಂಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் மூலமாய் ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், டெல்லி இந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு சபைகள் என்ன செய்திருக்கிறது, எழும்பியிருக்கிறது. ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಛತ್ತೀಸ್ಗಢ, ಉತ್ತರ ಪ್ರದೇಶ್, ಮಧ್ಯಪ್ರದೇಶ್ ಈ ಒಂದು 4 ರಾಜ್ಯಗಳಲ್ಲೂ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಸಭೆಗಳು ಎದ್ದೇಳಿವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபைகளெல்லாம் ஆத்மநேச சபையாகவே இருக்க வேண்டும், இந்த ஐக்கியத்தோடு இணைந்த சபையாக இருக்க வேண்டும் என்றே அவர் இங்கே வந்திருக்கிறார். ಅವರು ಕಟ್ಟಿಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಒಂದು ಸಭೆಗಳು ಆತ್ಮನೇಸರ ಐಕ್ಯದಲ್ಲೇ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅವರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. நவம்பர் 1ஆம் தேதி குறித்தான அந்த ஊழியர் கூட்டத்தில் நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்துக்குள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்நாடகா முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய சத்தியத்தில் உள்ள சபைகள் என்ன செய்ய வேண்டும், எழும்பிவிட வேண்டும். ನಾನು ಸೇವಕರ ಕೂಟದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲೂ ಈ ಒಂದು ವರ್ಷದ ಒಳಗಡೆ ದೇವರ ಸಭೆಗಳು ಎದ್ದೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. அந்த வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ಆ ಒಂದು ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಕರ್ತನು ತೆರೆಯುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்ன ஆகல, வீணாகவில்லை. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் வீணாகவில்லை. ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಪ್ರಯಾಸಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த வருஷம் அருமையானவர்களே, ಈ ವರ್ಷವೂ ಪ್ರಿಯರಾದವರೇ, வெள்ளிக்கிழமை ಶುಕ್ರವಾರ கர்நாடகாவில் ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 4-5 இடங்களில் அருமையானவர்களை கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இடங்களிலே அந்த உபவாச கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ಈ ಒಂದು ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ 3-4 ಪ್ರತಿಯೊಂದು ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲೂ ಸಹ ಈ ಒಂದು ಉಪವಾಸ ಕೂಟಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அது நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. ಅದನ್ನ ನೋಟಿಸ್ ಬೋರ್ಡ್ ನಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அதற்காக என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இதற்கான ஒரு ஆயத்த கூட்டம், ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಸಿದ್ಧತೆಯ ಕೂಟ, விசேஷமாய் செல்லுகிற பிள்ளைகளுக்குன்னு ஒரு அபிஷேக கூட்டம்னு சொல்லலாம். ವಿಶೇಷವಾಗಿ ಆ ದಿನಕ್ಕೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಭಿಷೇಕ ಕೂಟವೆಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. செவ்வாய்க்கிழமை ಅದು ಮಂಗಳವಾರ 29ஆம் தேதி 29ನೇ ತಾರೀಕು 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் 10 ಗಂಟೆಯಿಂದ 2 ಗಂಟೆವರೆಗೆ நம்முடைய குருவரள்ளி அருமையானவர்களை பைபிள் காலேஜில் ನಮ್ಮ ಕುರುಬರಳ್ಳಿಯ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ அபிஷேக கூட்டம் போல அவர்களுக்காக வைத்திருக்கிறோம். ಒಂದು ಅಭಿಷೇಕ ಕೂಟ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஊழியர் கூட்டமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ಸೇವಕರ ಕೂಟವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய பந்தி உண்டு, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ ಇರುತ್ತದೆ. ஆகவே ಆದ್ದರಿಂದ 1ஆம் தேதி செல்லுகிற பிள்ளைகள் கட்டாயம் தவறாமல் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். 1ನೇ ತಾರೀಕು ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ತಪ್ಪದೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. கடந்த வருஷத்துல சகோதரிகள் அங்கே வந்து கலந்து கொண்டாங்க. ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಸಹೋದರಿಯರು ಸಹ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿದ್ರು. இது ஒரு ஊழிய கூட்டமாக இருக்கிறபடினால் அதே நாளிலே சகோதரிகளுக்கு இங்கே கூட்டம் நடைபெறும். ಅದು ಸೇವಕರ ಕೂಟವಾಗಿರುವುದರಿಂದ ಸಹೋದರಿಯರಿಗಾಗಿ ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸಹೋದರಿಯರ ಕೂಟ ನಡೆಯುತ್ತದೆ. அந்த 1ஆம் தேதிக்காக ஜெபிக்க விரும்புகிற சகோதரிகள் நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 1ನೇ ತಾರೀಕು ಆ ಒಂದು ಕೂಟಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸತಕ್ಕಂಥವರು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1ஆம் தேதி 1ನೇ ತಾರೀಕು வாக்குத்தத்த கூட்டம் உண்டு. ವಾಗ್ದಾನ ಕೂಟವಿರುತ್ತದೆ. அன்றைக்கு சரியாக அருமையானவர்கள் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா அதை முடித்து சிலர் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செல்லுகிறபடினால் ಸರಿಯಾಗಿ ಆ ಒಂದು 5 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆವರೆಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕೂಟವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಡ್ತೇವೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಭಾಗದಿಂದ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜಿಲ್ಲೆಗಳಿಗೆ ಹೋಗುವಂತವರಿಗೆ ಅನುಕೂಲವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக ನಮ್ಮ ಐಕ್ಯತೆ ಮೂಲಕವಾಗಿ கர்நாடகாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுகளிலும் அந்த நாள் 1ஆம் தேதி. ஏனென்றால் ஏன் அந்த 1ஆம் தேதி வைத்தோம்னா கன்னடா தேசம், கன்னட மாநிலம் உருவான ஒரு நாள். ஆகவே அதை தெரிந்து எடுத்திருக்கிறோம். ಯಾಕೆ 1ನೇ ತಾರೀಕು ನಾವು ಯಾಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಈ ಒಂದು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯವೆಂಬುದಾಗಿ ನಿರ್ಮಾಣಗೊಂಡಂತ ಆ ಒಂದು ದಿನವನ್ನ ಆಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದನ್ನ ನೇಮಿಸಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அதே போல் பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲೂ ಸಹ ಆ ಕೂಟವನ್ನು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பெங்களூர் ரூரல் அருமையானவர்களே, ಆ ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಂತರ, பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட், பெங்களூர் அர்பன், பெங்களூர் ரூரல் என்று இருக்கிற ಬೆಂಗಳೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ನಗರ ಮತ್ತು ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಂತರ ಎಂಬುದಾಗಿದೆ. இந்த பெங்களூர் ரூரல் 4 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಂತರ ಎಂಬುದು 4 ಭಾಗವಾಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. 4 பகுதிகளிலும் ಆ 4 ಭಾಗದಲ್ಲೂ ತಾವರೆಕೆರೆ, ಕೆಂಗೇರಿ, ಸೂಲಿಬೆಲೆ, ಗಂಭೀರ್ನಹಳ್ಳಿ, ಹೊಸಕೋಟೆ, ಕುರುಬರಳ್ಳಿ சுமார் 8 இடங்களிலே ಸುಮಾರು 8 ಜಾಗದಲ್ಲಿ உபவாச கூட்டங்கள். இந்த ரூரல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் செல்கிறார்கள். ಸುಮಾರು ಈ ಒಂದು ಗ್ರಾಮಾಂತರದಲ್ಲಿ 30 ಜನರು ಹೋಗಲಿದ್ದಾರೆ. ಅರ್ಬನ್ ಎಂದು ನಗರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಮತ್ತಿಕೆರೆ ಸಭೆಯಲ್ಲಿ 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் 10 ಗಂಟೆಯಿಂದ 2 ಗಂಟೆವರೆಗೆ நாம் கர்நாடகாவுக்காக போராடி ஜெபிப்போம். ನಾವು ಕರ್ನಾಟಕಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವನ್ನು. நான் வரும்போது சில காரியங்களை பேசிட்டு வந்தாங்க. ಬರುವಾಗ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ ಬಂದರು. மழை வெள்ளத்தினால் ಈ ಒಂದು ಮಳೆಯ ಪ್ರವಾಹದಿಂದ ಎಷ್ಟೋ பேர் வீடு இழந்திருக்காங்களா, ಎಷ್ಟೋ ಜನರು ಮನೆ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. பொருட்கள், ವಸ್ತುಗಳು, வஸ்திரம், ಬಟ್ಟೆಗಳು. நம்ம அந்த மாநிலத்துக்காக கண்டிப்பா ஜெபிக்க வேண்டும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்படி ஜெபிக்கலனா, ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸದಿದ್ರೆ நம்ம கண்டிப்பா கர்த்தர்ட்ட என்ன கொடுக்கணும்? ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಏನು ಕೊಡಬೇಕು? கணக்கு கொடுக்க வேண்டும், ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. அருமையானவர்களே, செல்லுகிற பிள்ளைகள் ஒருவேளை வட கர்நாடகாவிலே போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்து ஏதாவது உதவி செய்யக்கூடிய நிலைகள் இருந்தால் நாம் சபையாய் சேர்ந்து அதற்காக என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். ಉತ್ತರ ಕರ್ನಾಟಕದ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಏನಾದರೂ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುವುದಾದರೆ ನಾವು ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡಲು ಸಿದ್ಧವಿದ್ದೇವೆ. நான் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். ನಾನು ಕೆಲವು ಸಮಯ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇನೆ. சகோதரர் சரோஜ் ஹேல்காக ஜெபிப்போம். ಸಹೋದರ ಸರೋಜ್ಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்களை இந்த 3 மாநிலங்களுக்கு அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆ ಒಂದು 3 ರಾಜ್ಯಗಳಿಗೂ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒರಿಸ್ಸಾ, மத்தியப்பிரதேஷ், சத்தீஸ்கர், டெல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றிலிருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார், ನಿನ್ನೆ ದಿನದಿಂದ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நாங்கள் சீக்கிரமாய் வாருங்கள் என்று. ಶೀಘ್ರವಾಗಿ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. அதற்காக ஜெபியுங்கள், ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. நான் ஏற்கனவே அந்த ஊழியர் கூட்டத்தில் சொன்னேன். ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿ ಸೇವಕರ ಕೂಟದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, கர்நாடகா மாநிலம் கர்த்தர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் இங்கிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் சென்று ஜெபிக்க வேண்டும் என்று. ಈ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳಿಗೂ ನಮ್ಮ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஜெபிக்கணுமா வேண்டாமா? ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ ಬೇಡವಾ? இந்தியா ரட்சிக்கப்படும் வரைக்கும், ಭಾರತ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವವರೆಗೆ, ஹல்லேலூயா, கர்நாடகா ரட்சிக்கப்படும் வரைக்கும், ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವವರೆಗೆ நாம தேவ சமூகத்திலே திறப்பிலே நிக்க தான் வேண்டும். ನಾವು ದೇವರ ಪೌಳಿ ಗೋಡೆಯ ಹೊಳಕಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம கர்நாடக மாநிலத்துக்காக ஜெபிப்போமா? ಒಂದು ನಿಮಿಷ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. திறப்பிலே நின்றிடுவோம் என்ற ஒரு பாடல் உண்டு. அருமையானவர்களே, ಪೌಳಿಯ ಹೊಳಕಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். ಮೊಣಕಾಲೂರಲು ಸಾಧ್ಯವಿರುವಂತವರು ಹೂರೋಣ. முடியாதவர்கள் நீங்கள் ஒருவேளை உட்கார்ந்து கொள்ளலாம். ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಿರುವವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனா பாரத்தோடு, ಆದ್ರೆ ಭಾರದೊಂದಿಗೆ, ஐயா நாங்கள் வாழுகிற இந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். ಅಯ್ಯ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. திறப்பிலே நின்றிடுவோம், கர்நாடகா ரட்சிப்புக்காய் ஒன்றாக ஜெபித்திடுவோம். கர்நாடகா ஜனங்களுக்காய். கர்நாடக மாநிலத்தை எல்லாரும் நம்முடைய கண்களுக்கு முன்பு கொண்டு வர அப்பான்னு கேட்போம். ಕರ್ನಾಟಕ ಜಿಲ್ಲೆಗಳಿಂದ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. திறப்பிலே நின்றிடுவோம், இந்தியா ரட்சிப்புக்காய் ஒன்றாக ஜெபித்திடுவோம். இந்திய ஜனங்களுக்காய் திறப்பிலே நின்றிடுவோம், இந்தியா ரட்சிப்புக்காய் ஒன்றாக ஜெபித்திடுவோம். இந்திய ஜனங்களுக்காய் பல மொழி பேசும் மக்களா, பல மாநில மக்களா, பல மொழி பேசும்
மக்களா, பல மாநில மக்களா வாழ்ந்தாலும் ஜீவதேவனின் பிள்ளைகளாய் மாறணுமே. வாழ்ந்தாலும் ஜீவதேவனின் பிள்ளைகளாய் மாறணுமே. ரட்சியும் இந்தியாவை, சந்தியும் என் ஜனத்தை. ரட்சியும் இந்தியாவை, சந்தியும் என் ஜனத்தை. பிறப்பிலே நின்றிடுவோ இந்தியா ரட்சிப்புக்கா. ஒன்றாக ஜெபித்திடுவோ இந்திய ஜனங்களுக்கா. பிறப்பிலே நின்றிடுவோ இந்தியா ரட்சிப்புக்கா. ஒன்றாக ஜெபித்திடுவோ இந்திய ஜனங்களுக்கா. எல்லாரும் சகோதரர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்முடைய சத்தத்தை நம்முடைய தேவன் கேட்பார். கர்நாடகாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும். எல்லாரும் சத்தமாய் கத்தத்தை கேட்போம். பக்தி வைராக்கியமாய் விக்கிரக ஆராதனைகள் சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுகின்றாரே. கண்களை திறந்திடுமே உமை அறிந்திடவே. இறங்குமே என்னாதா இந்தியாவுக்கு. பக்தி வைராக்கியமாய் விக்கிரக ஆராதனை சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுகின்றாரை. பக்தி வைராக்கியமாய் விக்கிரக ஆராதனை சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுகின்றாரை. கண்களை திறந்திடுமே உமை அறிந்திடவே. கண்களை திறந்திடுமே உமை அறிந்திடவே. இறங்குமே என்னாதா இந்தியாவுக்கு. இறங்குமே என்னாதா இந்தியாவுக்கு. ரட்சியும் இந்தியாவை, சந்தியும் என் ஜனத்தை. ரட்சியும் இந்தியாவை, சந்தியும் என் ஜனத்தை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಕರ್ತವ್ಯ. இயேசுவே, ಯೇಸುವೇ, கர்நாடகாவில் தண்ணீரினால் அழிவை நிறுத்தும் ஆண்டவரே. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕರ್ತಾವೆ ನಿಮ್ಮ ನಾಶವನ್ನು ನಿಲ್ಲಿಸು. எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், ನಮಗೆ ನೀರು ಬೇಕು, மழை வேண்டும், ಮಳೆ ಬೇಕು. ஆனால் மழையினால் அழிவு வரக்கூடாது. ಆದರೆ ಮಳೆಯಿಂದ ನಮಗೆ ನಾಶ எல்லாரும் ಉಂಟಾಗಬಾರದು. வாய்களை திறந்து கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, கர்நாடகாவுக்கு இறங்கும். ಕರ್ನಾಟಕವನ್ನ ದೇವರೇ ಕರುಣಿಸು. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு நேரம், ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ, போராடி ஜெபிக்கிற ஒரு நேரம், ನಾವು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ. கர்நாடகாவுக்கு இறங்கும் அப்பா. ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ನೀವು ಕರುಣಿಸು. கர்நாடகாவுக்கு இறங்கும். ನೀವು ಕರ್ನಾಟಕವನ್ನ ಕರುಣಿಸು. கர்நாடகாவுக்கு இறங்கும்.
நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ಆ ಕಣ್ಣೀರನ್ನ ಕರ್ತನು ನೋಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. மழை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆண்டவரே. ಮಳೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ ದೇವರೇ. செழிப்புக்கு மழை தேவை. ಅಪ್ಪ ಈ ಒಂದು ಹಚ್ಚಹಸಿರಿಗೆ மழையினால் அழிவு வராதபடி காத்துக்கொள்ளும். ಆದರೆ ಮಳೆಯಿಂದ ನಾಶನವಾಗದಂತೆ ಕಾಪಾಡು. எங்கள் கர்நாடகா ரட்சிக்கப்பட வேண்டும். ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. எங்கள் கர்நாடகா ரட்சிக்கப்பட வேண்டும். ಈ ಕರ್ನಾಟಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. நவம்பர் 1ஆம் தேதி உடைய பிள்ளைகள் கால் வைத்து அந்த ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீர் அங்கீகரியும். ನವೆಂಬರ್ 1ನೇ ತಾರೀಕು ಕರ್ತನ ಮಕ್ಕಳು நாம் சபையாய் ஜெபிப்போம். ನಾವು ಸಭೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஹalleluya 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 ஹalleluya. அந்த 1ஆம் தேதி செல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேக கரம் வைக்கப்படுவதாக. 1ನೇ ತಾರೀಕು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದ ಕೈ ಹಿಡಿಯುವುದಾಗಿ. இது எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல. இது நமಗಾಗಿ ಅಲ್ಲ ದೇವನೇ. உம்முடைய கிருபையின் நிமித்தமும் ನಿಮ್ಮ ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತ, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் ನಿಮ್ಮ ಸತ್ಯದ ನಿಮಿತ್ತವು, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಪ್ರಭಾವ ಉಂಟಾಗಲಿ ಅಂತ ಮಾಡು. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. திறப்பிலே நின்றிடுவோம் இந்தியா ரட்சிப்புக்காய் ஒன்றாக ஜெபித்திடுவோம். இந்திய ஜனங்களுக்காய் பல மொழி பேசும் மக்களா, பல மாநில மக்களா வாழ்ந்தாலும் ஜீவதேவனின் பிள்ளைகளாய் மாறணுமே. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಿ? நம்முடைய தேசத்துல பல மொழிகள், ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಷೆ, பல மொழிகள், ಅನೇಕ ಭಾಷೆಗಳು. ஆனாலும் ಆದರೂ நம்ம எல்லாரும் இந்தியர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಭಾರತೀಯರು. பல மொழியை பேசினாலும் ಅನೇಕ ಭಾಷೆ எல்லாரும் ஜீவ தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. தேவன் அதற்குரிய வாசலை திறந்து தாரும். ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென் ஆமென் ಆಮೆನ್. உட்காரும். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு 4வது வாரம் அருமையானவர்களே. ಈ ಒಂದು 4ನೇ ಭಾನುವಾರ ಇದಾಗಿದೆ. 4வது வாரம் 4ನೇ ವಾರ உன்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ನಮ್ಮ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ நாம் ஜெபிக்கிற ஒரு வாரம். ಒಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದು ವಾರ. அதாவது யூத் மீட்டிங் மாத்திரமல்ல, ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಮಾತ್ರವಲ್ಲ, பெற்றோர்கள் ಹೆತ್ತವರು கர்த்தருக்கு சித்தமானால் ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ மேலே யூத் மீட்டிங் நடந்தாலும் ಮೇಲೆ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ನಡೆದ್ರು கீழ்ப்பகுதியிலே ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ அந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நான் கர்த்தரால் உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೆಳಗಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರಿಗೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. கடந்த வருஷத்திலே ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ஒரு தரிசனத்தை கண்டு ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ಕಂಡು பிசாசானவன் ಸೈತಾನನು அநேக வாலிப பிள்ளைகளை ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கையை சிதறடிக்கும்படியான காரியத்தை செய்ய போகிறான் என்று உணர்த்தப்பட்டு அதை சபையில் அறிவிப்பு கொடுத்தேன். அதற்காக அருமையானவர்களே, இந்த 4வது வாரம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸ் அருமையானவர்களே அதை நிறுத்திவிட்டு இந்த வாலிபர் கூட்டத்திலே நான் கடந்த 1 வருடமாய் தவறாது நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய மேன்மையை அறியாமல் சில பிள்ளைகள் கலந்து கொள்ளுகிறதில்லை, சில பெற்றோர்கள் கூட அதை முக்கியப்படுத்துகிறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசானம் எழும்பும் பொழுது ஜெபந்தான் அந்த பிள்ளைகளை என்ன செய்யும்? காக்கும். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே இந்த காரியத்தில் நாம் ஏனதானமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூத் மீட்டிங்காக ஜெபிப்போம். வருகிற நாட்களிலே அருமையானவர்களே, இந்த யூத் மீட்டிங் நடக்கும் பொழுது பெற்றோர்கள் நாம் கீழ்ப்பகுதியில் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ಸ್ವಲ್ಪ ಸಮಯವಾದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹಂಚಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ.
கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம் அருமையானவர்களே. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದೆವು ಪ್ರಿಯರೇ, 2 ಕೊರಿಂಥಿಯர் 2:15. 2 ಕೊರಿಂಥಿಯರು 2:15. 2 ಕೊರಿಂಥಿಯர் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ நாங்கள் ವಾಕ್ಯ. தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪರಿಮಳವಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊழியக்காரர்களானாலும் சரி, ಸೇವಕರುಗಳಾದರೂ ಸರಿ, மூப்பர்களானாலும் சரி, ಹಿರಿಯರಾದರೂ ಸರಿ, விசுவாசிகளானாலும் சரி, ವಿಶ್ವಾಸಿಗಳಾದರೂ ಸರಿ, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ನಾವು ಕರ್ತನ ಮಕ್ಕಳು, சிறுவர், ಚಿಕ್ಕವರು, வாலிபர்கள், ಯವ್ವನಸ್ಥರು, எல்லாரும் ಎಲ್ಲರೂ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்க வேண்டும். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪರಿಮಳವಾಗಿರಬೇಕು. நாங்கள் தேவனுக்கு ನಾವು ದೇವರಿಗೆ கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಮಳವಾಗಿದ್ದೇವೆ. சில கார்ல பாத்தீங்கன்னா ಕೆಲವು ಕಾರುಗಳಲ್ಲಿ ஒரு ನೋಡಿದ சின்ன ஸ்டிப் மாதிரி போட்டிருப்பாங்க. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಡ್ಡಿ ಹಾಗೆ ಹಾಕಿರ್ತಾರೆ. ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ಒಂದು ಪೇಪರ್ ರೀತಿ ஆனா ಇರುತ್ತದೆ. அந்த கார் முழுவதும் அந்த வாசனை இருக்கும். ಆದ್ರೆ ಒಂದು ನೋಡುವುದಾದ್ರೆ ಕಾರ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಂದು ವಾಸನೆ ಇರುತ್ತದೆ. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನೋಡಿದ್ದೀರಿ? ஒரு சின்ன ஸ்டிக் தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಡ್ಡಿಯೇ. அல்லது ஒரு வீட்டில் ஒரு சின்ன அருமையானவர்களே ஒரு பேப்பர் மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க. ಅದು ಅಥವಾ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪೇಪರ್ ರೀತಿಯಾಗಿ ಸುತ್ತಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ரெஃப்ரெஷ்னர், ಅದು ರಿಫ್ರೆಶ್ಮೆಂಟ್ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை பார்த்தா அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை, அந்த ரூம் முழுவதும் ஒரு வாசனை இருக்கும். ನೋಡುವುದಾದರೆ ಆ ಒಂದು ಕೊಠಡಿಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ವಾಸನೆ கெட்ட ಇರುತ್ತದೆ. வாசனைகளை கூட அதை எடுத்து போடும். ಕೆಟ್ಟ ವಾಸನೆಯನ್ನ ಸಹ ತೆಗೆದು ಬಿಡುತ್ತದೆ. அதுதான் நற்கந்தம். ಅದೇ ಪರಿಮಳ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம இருக்கிற இடத்துல ನಾವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்ம யாராதான் இருக்கணும்? ನಾವು ಯಾರಾಗಿರ್ಬೇಕು? உங்க வீட்டுல நற்கந்தமா இருக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ உங்க ಪರಿಮಳವಾಗಿರ್ಬೇಕು. சபையில நற்கந்தமா இருக்கணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಪರಿಮಳವಾಗಿರಬೇಕು. நீங்க இருக்கிற அருமையானவர்களை பகுதியில நீங்க நற்கந்தமாக இருக்கணும். ನೀವಿರುವ ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಪರಿಮಳವಾಗಿರಬೇಕು. நான் போய் நற்கந்தம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ನಾವು ಹೋಗಿ ಪರಿಮಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு தெரிந்துவிடும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வீட்டுக்குள்ள போய் ಒಂದು ಮನೆಯ ಒಳಗೆ ಹೋಗಿ பலாப்பழத்தை வச்சீங்கன்னா பலாப்பழம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ಆ ಒಂದು ಹಣ್ಣು ಅಲ್ಲಿಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಬಾಳೆಹಣ್ಣು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? வாசனையினால. ಒಂದು ಹಲಸಿನ ಹಣ್ಣಿನ ವಾಸನೆ நான் ஒரு ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நற்கந்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ಒಂದು ಪರಿಮಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. மறைந்த அருமையான ஊழியக்காரர் சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் தன்னுடைய பாடலில் ஒரு பகுதியிலே ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். ತಿರಿ ಹೋದಂತ ಸಿರಿಗಾಳಿ ಯೇಸುಪದಮಯ್ಯ ಅವರು ಒಂದು ಹಾಡಿನಲ್ಲಿ ಒಂದು மணவாட்டி நான் என்று நீ சொல்லாதே, ಮೊದಲಿಗಿತ್ತಿ ನಾನೆಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳಬೇಡ. மன தூய்மையை பார்த்து யார் சொல்லுவா? கர்த்தர் சொல்லுவார். ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳವನ್ನ ನೋಡಿ ಕರ್ತನ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, ತನ್ನನ್ನ ತಾನು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವವನು ಉತ್ತಮನಲ್ಲ, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். ದೇವರಿಂದ ಹೊಗಳಿಕೆ ಮಾಡಲ್ಪಡುವವನೇ ಉತ್ತಮನು. ஆகவே நாம் நற்கந்தம் சொல்றதில்லை. ಆದ್ರಿಂದ ನಾವು ಪರಿಮಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய ஜீவியத்தை பற்றியே அங்கே ஒரு வாசனை. ನಮ್ಮ ಜೀವಿತದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ವಾಸನೆ. நம்ம கடந்த வாரத்திலே பார்த்த அருமையானவர்களே, ஒரு குறி சொல்லுகிற ஆவி ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. ಕಣಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ பவுலை பார்த்து சொன்னது, ಪೌಲನ್ ನೋಡಿ ಹೇಳಿತು, நீர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ನೀನು ಉನ್ನತನಾದ ದೇವರ ಸೇವಕರೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரட்சிப்பின் வழி எங்களுக்கு அறிவிக்கிறவர்கள், ರಕ್ಷಣೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು அவர்களை ತಿಳಿಸತಕ್ಕಂಥವರು. பார்த்து சொன்ன மனிதர்கள், தேவர்கள் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಜನರು ಹೇಳಿದರು, ದೇವರು ಮನುಷ್ಯ ಅವತಾರವನ್ನ ಎತ್ತಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நற்கந்தம் தான் ಈ ಪರಿಮಳವೇ தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದಿರುವುದಕ್ಕೆ ಅದು ಅನುಕೂಲವಾಗಿರುತ್ತದೆ. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த அருமையானவர்களே, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು 1 ಕೊರಿಂಥಿಯர் 10:5 நாம் வாசித்தோம். 1 ಕೊರಿಂಥಿಯರು 10:5 ಓದಿದೆವು. அப்படி இருந்தும் ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದು அவர்களில் அநேக பேர் மீது தேவன் எப்படி இருக்கவில்லை? ಅನೇಕರ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗಿರಲಿಲ್ಲ? பிரியமா இருக்கவில்லை. ಆತನು ಪ್ರೀತಿಯಿಂದಿರಲಿಲ್ಲ. அப்படி இருந்தும் அப்படிங்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಸಂಗತಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ಎಲ್ಲರೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ಎಲ್ಲರೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆಯಲ್ಪಟ್ಟರು. நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீண்ட பிரசங்கம் நான் செய்ய போவதில்லை. ನಾನು ಅಧಿಕವಾದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ಲ. நான் எத்தனை மணிக்கு இங்க ஸ்டேஜுக்கு வந்தாலும் 1:30 மணிக்கு நான் முடித்து விட விருப்பமா இருக்கிறேன். ನಾನು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಈ ಸ್ಟೇಜಿನ ಮೇಲೆ ಬಂದರೂ 1:30 ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯರಾದವರೇ, அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். ಅವರೆಲ್ಲರೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. 1 கொரிந்தியர் 10:1 நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 10ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால் இவைகளை அறிய வேண்டும். ನೀವು ಇದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ 11ஆம் வசனத்தை வாசிப்பார்மையானவர்களே, 11ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ ಪ್ರಿಯರೇ. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தம்னா என்ன? ನಿದರ್ಶನ ಅಂದ್ರೆ ಏನು? ಇಟ್ಸ್ ಎ ಎಕ್ಸಾಂಪಲ್. ಅದೊಂದು ಉದಾಹರಣೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ, ನಿದರ್ಶನ ರೂಪ, ನಿದರ್ಶನವಾಗಿದೆ. ಅದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಿದರ್ಶನ ರೂಪ, ಇಟ್ಸ್ ಎನ್ ಎಕ್ಸಾಂಪಲ್. ಅದೊಂದು ಉದಾಹರಣೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಮಿಯಾನ ದೇವனுடைய பிள்ளைகளை திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டது. ಅದು ನಿದರ್ಶನ ರೂಪವಾಗಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த பில்லர்ல மறைஞ்சிருக்கிற வாலிப தம்பிமாரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ಈ ಒಂದು ಪಿಲ್ಲರ್ಗೆ ಮರೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯವ್ವನ ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ದಯಮಾಡಿ ಮುಂದೆ ಬನ್ನಿ. இந்த பில்லர்ல மறைஞ்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். நான் உங்க முகத்தை பார்க்கட்டும். நீங்க என் முகத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி வாங்க தம்பி. ஊழியக்காரர்களுடைய முகத்தை பார்க்கணும்னு என்ன செய்யணும்? ஆசைப்படணும். ಸೇವಕರ ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவைகளெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன்னு சொல்றார். ಇವೆಲ್ಲವನ್ನ ನೀವು ಅಪೇಕ್ಷಿಸಬೇಕು, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கு. ಇದನ್ನ ನಿದರ್ಶನ ರೂಪವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எச்சரிப்பு உண்டாகும்படி வைக்கப்பட்டிருக்கு. ಇದನ್ನ ಎಚ್ಚರಿಕೆ ಉಂಟಾಗುವಂತೆ யாருக்கு அருமையானவர்களே? ಯಾರಿಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ? கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. ಇದು ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி நாட்கள் பொல்லாத காலங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். ಕಡೆಯ ದಿನಗಳು ಬಹಳ ಕಠಿಣವು, ಅದು ಕೆಡುಕಿನ ದಿನಗಳೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டவர்கள், ದೈವಿಕ ಆಹಾರವನ್ನು ஞான ತಿನ್ನುವವರು, போஜனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದು ದೈವಿಕ ಆಹಾರ ಎಂಬುದಾಗಿ, ஞான பானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದು ದೈವಿಕ ಆಹಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி இருந்தும் ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದು அவர்களில் பிரியமா இருக்கல. ಅವರ ಮೇಲೆ ಆತನು ஏன் பிரியமாக இருக்கல? ಯಾಕೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಲಿಲ್ಲ? அவர்கள் இச்சித்தார்களா? ಅವರೆಲ್ಲರೂ ಅದನ್ನ பொல்லாங்கானதை இச்சிக்க கூடாது. ನಾವು ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಇಚ್ಛಿಸಬಾರದು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எதுல ஆசை? ಯಾವುದರಲ್ಲಿ ಆಸೆ? இச்சைன ஆசை. ಆ ಒಂದು ಇಷ್ಟ, பொல்லாததை இச்சிக்க கூடாது. ಕೆಟ್ಟದನ್ನ அவர்கள் ಆಶಿಸಬಾರದು. இச்சித்தார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಆಶಿಸಿದರು. தேவன் அவங்க மேல பிரியமா இருக்கல. ಆದ್ರಿಂದ ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், ಅನ್ನೋ ವಾಕ್ಯವನ್ನು ತಿರುಗಿ ಓದುವ, புசித்தார்கள், ತಿಂದರು, குடித்தார்கள், ಕುಡಿದರು, எழுந்து விளையாட அவர்கள் என்ன செய்தார்கள்? ಕೂತ್ಕೊಂಡು ಕುಣಿದಾಡುವುದಕ್ಕೆ ಎದ್ದರು ಎಂಬುದಾಗಿ அவர்கள் எழுந்தார்கள். ಅವರು ಎದ್ದರು. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ಕುಡಿಯುವುದು ತಿನ್ನುವುದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேசித்தனம் பண்ணினார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಜಾರತ್ವವನ್ನ ಮಾಡಿದರು. ஞான போஜனத்தை உண்டவர்கள், ದೈವಿಕ ಆಹಾರವನ್ನ ತಿನ್ನಂತವರು, ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. அநேக சபைகளுக்குள்ளே ಇದನ್ನ ಅನೇಕ ಸಭೆಗಳು இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறது? ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳೇನಾಗುತ್ತಿದೆ? மலிந்து கிடக்கிறது. ಅದು ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತಿದೆ. ಜಾರತ್ವ, அந்த வேசித்தனத்தினாலே ಆ ಜಾರತ್ವದಿಂದ ஒரೇ நாளிலே ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 23,000 பேர் என்ன செய்தாங்க? 23,000 ಮಂದಿ ಏನಾದ್ರು ஒரே நாள் அழிக்கப்பட்டாங்க. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರು. அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவங்க, ಅವರೆಲ್ಲರೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು, வானத்தின் அப்பத்தை சாப்பிட்டவங்க. ದೈವಿಕದ ರೊಟ್ಟಿನ ತಿಂದವರೇ. அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து கிடந்தது. ಅವರ ಶವಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದವೆ. அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கல. ಅವರು ಕಾನಾನಿನ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ 6வது ಮಾಡಲಿಲ್ಲ. வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சித்தபடிக்கு நாமும் பொல்லாங்கானதை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பொல்லாங்கானதை இச்சிக்க மாட்டேன்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಿ ನಾನು ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನ ಆಶಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ? ஏன் இத வாயை திறந்து சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? ಯಾಕೆ ಇದನ್ನ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಲು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? சொல்லும்போது ನೀವು ಹೇಳುವಾಗಲೇ சாசான உங்களை விட்டு ஓடி போவான். ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಸೈತಾನ ನೋಡಿ வாயில ரட்சிப்பு உண்டாக வாயினால் அது அறிக்கை செய்யப்படும். ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗ್ತಕ್ಕಂತ ಬಾಯಿಂದ ಅದನ್ನ ಹೇಳಬೇಕು, நான் ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. பொல்லாங்கானதை இச்சிக்க மாட்டேன். ನಾನು ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನ நம்முடைய ಆಶಿಸುವುದಿಲ್ಲ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ಬಲಗೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். ಕರ್ತನ
ಕರ್ತನ ಒಂದು ಕೃಪೆಯು நான் ನಮ್ಮನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. பொல்லாங்கானதை இச்சிக்க மாட்டேன். ನಾನು ಕೆಟ್ಟದ್ದನ್ನ ಆಶಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் அதை செய்வதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார். ಕರ್ತನು ಅದನ್ನ ಮಾಡತಕ್ಕಂತ ಬಲವನ್ನು ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಕೊಡುವುದಾಗಲಿ. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய உத்தமத்தில் அவர் நம்மை தாங்குவார். ಆತನು ನಮ್ಮ ಉತ್ತಮದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಹಿಡಿಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. பொல்லாங்கானதை இச்சியாதிருப்போமாக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ನಿದರ್ಶನಗಳಾಗಿವೆ. ஜனங்கள் புசிக்கவும் ஆ. குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாசிப்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் ஒரே நாளில 23,000 பேர் என்ன செய்தாங்க? விழுந்து போனார்கள். ஒரே நாளில மரித்து போனாங்க. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದ್ರು. அது நிமித்தம் வாதை வந்தது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಾಧೆ ಉಂಟಾಯಿತು. பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு காரியம். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಒಂದು புதிய ಕಾರ್ಯ. ஏற்பாட்டுல என்ன தெரியுமா? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನು ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹalleluya. ஒரு ஸ்திரீயை ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು இச்சையோடு பார்த்தாலே ಮೋಹಿಸತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು இருதயத்துல என்ன செய்தாயிற்று? ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ ಹಾಗಾಯ್ತು? விபச்சாரம் செய்தாயிற்று. ಆತನು ஒரு புருஷனை இச்சையோடு பார்த்தாலே ಒಂದು ಪುರುಷನನ್ನ ಮೋಹಿಸುವುದು இருதயத்திலே வேசித்தனம் பண்ணி ஆயிற்று. ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಜಾರತ್ವ ಮಾಡಿದ ಹಾಗಾಯ್ತು. ஹalleluya. ಹalleluya. ஆகவே இந்த வேசித்தனம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ಆದ್ರಿಂದ ಈ ಒಂದು ಜಾರತ್ವ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದಲ್ಲ. ஆகவே அங்கு வாதை உண்டாயிற்று. ಅಲ್ಲಿಂದ ಅವರಿಗೆ ಬಾಧೆ ஒரே ಉಂಟಾಯಿತು. நாளில 23,000 பேர். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 23,000 ಜನರು. எப்ப வாதை நிறுத்தப்பட்டது தெரியுமா? ಆ ಒಂದು ಬಾಧೆ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಯಾವಾಗ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿತು அங்கே ಗೊತ್ತಾ? ஒரு தேவ மனிதன் இருந்தார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೇವರ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. பினகாஸ். ಪಿನೆಹಾಸನು. இந்த பினகாஸ் யார் தெரியுமா? ಈ ಪಿನೆಹಾಸನು ಯಾರು ಗೊತ್ತಾ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ இதை ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எபேசியர் 5 எண்ணாகமம் 25:11 வாசிக்கலாம். ಇದು ಅರಣ್ಯಕಾಂಡ எண்ணாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 25:11 நீங்க வாசிக்கலாம். 25:11 ನೀವು ಓದಬಹುದು. பினகாஸ். நான் என் பினெகாசன். எரிச்சலில் நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த பினகாஸ் யார்? ಈ ಪಿನೆಹಾಸನು ಯಾರು? ஆரோனுடைய பேரன். ಈ ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು. ஆரோனுடைய பேரன் எப்படி இருந்திருக்கான் பாத்தீங்களா? ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು ಹೇಗಿದ್ದನು ಗೊತ್ತಾ? ஆரோனுடைய மகன் ಆರೋನನ ಮಗನು எலியேசர். ಎಲ್ಲಾಚಾರನು. எலியேசருடைய மகன் ಎಲ್ಲಾಚಾರನ ಮಗನು பினகாஸ். ಪಿನೆಹಾಸನು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் அன்பு ஊழியக்காரர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் ಸೇವಕர்களೇ, அன்பு மூப்பர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் ಹಿರಿಯರೇ, அன்பு விசுவாசிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நம்முடைய ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, பிள்ளைகள் பினகாஸ் மாதிரி தான் இருக்கணும். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಪಿನೆಹಾಸನಾಗಿರ್ಬೇಕು. இந்த பினகாஸ் என்ன தெரியுமா செய்தான்? ಈ ಪಿನೆಹಾಸನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು இப்படி ಗೊತ್ತಾ? ஒரு வேசித்தனத்தில் இருந்த ಈ ರೀತಿಯಾಗಿ ಜಾರತ್ವದಲ್ಲಿ ஒருவனை ஈட்டி எடுத்து என்ன செய்துட்டான்? ಒಬ್ಬನನ್ನ ಈಟಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಏನ್ ಮಾಡಿದ? ஈட்டி எடுத்து குத்திட்டான். ಈಟಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ತಿವಿದನು. ஈட்டி வயிறோடு குத்தி வெளியே வந்து ಅದು ಹೊಟ್ಟೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ಈಟಿ ಹೊರಗಡೆ ಬಂತು. வாதை நிறுத்தப்பட்டது. ಆ ವ್ಯಾಧಿ ನಿಂತು ಹೋಯ್ತು. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? தேவனுடைய கோபம் அங்கே ஆறிற்று. ದೇವರ ಕೋಪವು ತಣ್ಣಗಾಯ್ತೆಂಬುದಾಗಿ. வேசித்தனங்கிறது என்ன தெரியுமா? ಜಾರತ್ವಎಂಬುದಾಗಿ வாலிப நாட்களிலே, ಯವ್ವನ ದಿನಗಳಲ್ಲಿ வாலிப சகோதர சகோதரிகளே, ಯವ್ವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, அநேக இடங்களில் இது மலிந்து கிடக்கிறது. ಇದನ್ನ ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். ಇದು ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯ. இச்சையோடு பார்த்தாலே, ನೀನು ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ஆசையோடு பார்த்தாலே, ಆಸೆಯೊಂದಿಗೆ ನೋಡುವುದಾದ್ರೆ, ஹalleluya, ಹalleluya, அதே போல திருமணமானவர்களும் சரி, ಅದೇ ರೀತಿ ಮದುವೆ ಆದ್ರೂ ಸರಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தனக்கு ஒரு புருஷன் இருக்கும் பொழுது, ತನಗೊಬ್ಬ தனக்கு ஒரு மனைவி இருக்கும் பொழுது, ತನಗೊಬ್ಬ ಹೆಂಡತಿರುವಾಗ இன்னொரு இச்சையோடு நீ மற்றதை பார்ப்பாய் என்று ಇನ್ನೊಂದನ್ನ ನೀನು ಇಚ್ಛಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ஒரு வேசித்தனம். ಅದೊಂದು ಜಾರತ್ವ. அது ஒரு வேசித்தனம். ಅದೊಂದು ಜಾರತ್ವ. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ அது ನೆನಪಲ್ಲಿ ஒரு தலைமுறையோடு போகிறது அல்ல. ಅದು ಒಂದು ತಲೆಮಾರಿನೊಂದಿಗೆ வேதத்தில் ಹೋಗುವುದು. ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ಓದುತ್ತೇವೆ. சாசானவன் ಸೈತಾನನು இன்னைக்கு இப்படி அநேகருடைய சிந்தைகளை கெடுத்து விடுகிறான். ಅನೇಕರ அதற்கு ಆಲೋಚನೆಗಳನ್ನು ஆயிரம் ಕೆಡಿಸಿ காரணங்களை சொல்லுவார்கள். ಅನೇಕ ಸಾವಿರಾರು ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ. ஆதியாகமம் 19:31 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று ಆದಿಕಾಂಡ 19:31 ಓದುವಾಗ Genesis 19:31 ಆದಿಕಾಂಡ 19:31 கர்த்தருக்கு ವಾಕ್ಯ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து ஆ, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானா, நமக்கு தகப்பன் முதிர் வயதானா, பூமி எங்கும் நடக்கிற முறைமையின் நமக்கு இப்படி ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டது, பூமி எங்கும் நடைபெறுகிற முறைமையின்படி நமக்கு சந்ததி உண்டாக்குவதற்குரிய புத்திரன் இல்லை. இல்லை. இது யாருடைய சிந்தை? ಇದು ಯಾರ ಒಂದು ಯೋಚನೆ? ஹalleluya. ಹalleluya. ஆபிரகாம் இருக்கிறாரே, ಅಬ್ರಾಮನಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் இந்த பிள்ளைகளுக்கு யாரு? ಅಬ್ರಾಮನಿ ಮಕ್ಕಳು ಯಾರು? ஆ? தாத்தா. லோத்துக்கு ஆபிரகாம் யாரு? ಲೋಟನಿಗೆ ಅಬ್ರಾಮನ್ ಯಾರು? ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் தானே லோத்து. ಅಬ್ರಾಮನ ಸಹೋದರನ ಮಗನೇ ಲೋಟನು. பெரியப்பா ದೊಡ್ಡಪ್ಪ இல்லையா? ಹೌದಾ? ஹalleluya. ಹalleluya. பெரியப்பா. ದೊಡ್ಡಪ್ಪ. இந்த லோத்து பிடிபட்டு போனது போது கூட அந்த ஆபிரகாம் தான் வந்து என்ன செய்தாரு?
ಲೋಟನು காப்பாத்தினாரு. ಲೋಟನು ಹಿಡ್ಕೊಟ್ಟು ಹೋಗದಾಗ அது இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் ಅದು ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ தெரியும் இல்லையா? ಅದು ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ವಾ? நமக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு, ಅಬ್ರಾಮನ್ ಇದ್ದಾನೆ, நம்ம தாத்தா இருக்கிறாரு. ತಾತನಿದ್ದಾರೆ. முதலாவது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்ததே தவறு. ಮೊದಲನೇದಾಗಿ ಅಬ್ರಾಮನನ್ನ ಬಿಟ್ಟು ಲೋಟನು ಬೇರೆ அப்படி ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டது. ಆ ಬೇರ್ಪಟ್ಟು ಹೋದದ್ದೇ ಶಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬಂತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த பிரிவினையினால் ಆ ಬೇರ್ಪಡು லோத்தின் பிள்ளைகளுடைய சிந்தையை பிசாசு பிடித்து அங்கே வேசித்தனம் பண்ண வைக்கிறார். ಆ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಯೋಚನೆಯಿಂದ ಲೋಟನ ಮಕ್ಕಳಿಂದ ಒಂದು ಷರತ್ತು ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡಿದನು. இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாகிறவர்கள் தங்கள் சிந்தையில ஒன்றை வைத்திருப்பார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರು ಈ ರೀತಿ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார். ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. காரணம் அந்த சிந்தையை பிசாசானவன் லோத்தின் புத்திர பிள்ளைகளை பிடித்தது போல ಸೈತಾನನು ಲೋಟನ ಆ ಮಕ್ಕಳ ಆಲೋಚನೆ ನಡೆದಂತೆ சாபம் எப்படி தொடர்ந்தது தெரியுமா? ಶಾಪವು ಹೇಗೆ ಅದು உபாகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 23 23 3 4 5 வசனங்களை வாசிப்போம் என்றால் 3 4 5 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ அந்த வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಿದೆ. அம்மோனியனும் ಮೋವಾಬಿಯನು அதன் மூலம் வந்த சந்ததிதான் அம்மோனியர் மோவாபியர். ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಂತ ಸಂತತಿಯೇ ಅಮ್ಮೋನಿಯರು, வேசித்தனத்தினால் வந்ததுதான் அம்மோனியரும் மோவாபியரும். ಆ ಜಾರತ್ವದ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಂತ ಸಂತತಿಯೇ ಅಮ್ಮೋನಿಯರು ಮೋವಾಬ್ಯರು. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவங்க கர்த்தருடைய சபைக்கு ಅವರ ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸೇರಬಾರದು. 10ஆம் தலைமுறை சொல்றார். ಅದು ತಲಾತಲಾಂತರದವರೆಗೂ இந்த அம்மோனியர் மோவாபியர் எடுத்து பாத்தீங்கன்னா, ಅಮ್ಮೋನಿಯರನ್ನ ಮೋವಾಬ್ಯರನ್ನ பூமியிலே இராதபடிக்கு தேவன் அவர்களை நிக்கிரகம் பண்ணிட்டார். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಅವರು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ದೇವರು ನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. அப்ப அவர்களுக்கு நன்றாக தான் இருந்தது. ಆಗ ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಂಡಿತು. ஆகவே ಆದ್ರೆ தேவன் அவர்கள் மீது பிரியமாய் இராமல் இருந்தது காரணம் ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಅದು ಕಾರಣವಾಗಿತ್ತು. வேசித்தனம். ಜಾರತ್ವ. நான் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், ಯವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடப்பாய் என்றார். ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಾದರೆ ஏற்ற காலத்தில் ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ஏற்ற காரியங்களை ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. திருமணத்திற்கு முன்பு, ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, யாராவது வாலிப நாட்களே இப்படி சுத்தி திரிவீர்கள் என்றால் அது வேசித்தனம். ಯಾರಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸುತ್ತಿ ತಿರುವುದಾದ್ರೆ ಅದು ಜಾರತ್ವ. அதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. ನಾವು ಒಂದು ಸಾರಿ ಅದನ್ನ ಏನು ಮಾಡಬಾರದು. பரிசுத்தவான்களுக்கு அது ஏற்றதல்ல. ಅದು ಪರಿಶುದ್ಧರಿಗೆ ತಕ್ಕದಲ್ಲ. இப்படிப்பட்ட பேர் முதலாய் சபைகளுக்குள்ள என்ன செய்யப்படக்கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೆಸರಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರದು. சொல்லப்படவும் கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ಅದನ್ನ ಹೇಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சொல்லப்படக்கூடாது. ಅದು ಹೇಳப்பಡಬಾರದು. இப்படிப்பட்ட பேர் முதலா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அருமையானவர்களை இப்படிப்பட்ட பேர் முதலாய் சபைகளுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ವಿಷಯದಲ್ಲಿ நாம் யாராக தான் இருக்க வேண்டும். ನಾವು ಯಾರಾಗಿರಬೇಕು? பினகாசாக தான் இருக்க வேண்டும். ಪಿನೆಹಾಸನ ಹಾಗಿರಬೇಕು. நீங்க என்னாகமத்தில் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா, ಅರಣ್ಯಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 11வது அதிகாரம் 25 அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை நீங்க வாஸ்து பாத்தீங்க. 12ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, ஆகையால் இதோ அந்த பினகாஸ் அப்படி ஒரு காரியத்தை செய்தபடியினால், ಪಿನೆಹಾಸನ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರಿಂದ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. இந்த காரியத்தில் நீ வைராக்கியமாய் இருப்பாய் என்றால், ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ವೈರಾಗ್ಯವಾಗಿರುವುದಾದ್ರೆ, சிலருடைய எண்ணங்கள், ಕೆಲವರ ಯೋಚನೆಗಳು, இந்த காரியத்தெல்லாம் பாஸ்டர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಆ ರೀತಿಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ பாஸ்டர் ஒத்து போயிட வேண்டியதானே. ಆ ರೀತಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, காரியத்தில் நான் பினகாசாக இருக்க ಈ விரும்புகிறேன். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಪಿನೆಹಾಸನಾಗಿರಲು எத்தனை ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. பேர் அப்படி இருக்க விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆ ರೀತಿಗೆ ಇಚ್ಚಲು சிலர் ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. கரம் உயர மாட்டேங்குதே. ಕೆಲವರ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்த வசனத்தை 12 வாஸ்து பாப்பீங்கன்னா, ನಂತರ ವಾಕ್ಯ 12 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து, அந்த பினகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவன் அதை என்ன செய்தானா? ಅವನು ಏನು ಮಾಡಿದ್ನಲ್ಲಿ அந்த பாவ நிவர்த்தி செய்தான். ದೋಷ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡಿದನು. தேவன் அவனோடு என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? என்ன உடன்படிக்கை? ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் இப்படி ஏதாவது இருக்கிறவங்கள சில சபைகள்ல சொல்றாங்களா, ಕೆಲವರು வாங்க நாங்களே பண்ணி வச்சிடறோம்ன்றாங்க. ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಾಗಿರುವುದಾದ್ರೆ ನಾವೇ ಮಾಡಿಬಿಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. இது பினகாசு கிடையாது. ಇದು ಪಿನೆಹಾಸನ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல இது. ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ತಕ್ಕದ್ದಲ್ಲ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. ಇದು ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ತಕ್ಕದ್ದಲ್ಲ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பினகாஸ் ಪಿನೆಹಾಸನು பாவ நிவர்த்தி செய்தானாம். ಅಲ್ಲಿ ಪಾಪ ಪರಿಹಾರ. தேவன் அவனோடு ஒரு உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை தெரியுமா? ಅವನೊಂದಿಗೆ ದೇವರು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. ಯಾವ பினகாசோடு ಒಡಂಬಡಿಕೆ? கர்த்தர் என்ன உடன்படிக்கை செய்தார்? ಪಿನೆಹಾಸನೊಂದಿಗೆ ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. சமாதான உடன்படிக்கை.
ಸ್ನೇಹದ சமாதான உடன்படிக்கைனா என்ன? ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமும் வைராக்கியமா இருந்தா ನಾವು ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ರೆ நம்மோடு என்ன உடன்படிக்கை பண்ணுவார்? ಕರ್ತನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ? என்ன உடன்படிக்கை தெரியுமா? ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ ಗೊತ್ತಾ? என் சமாதானம் ನನ್ನ ಸ್ನೇಹದ நிலை பெயராமல் இருக்கும். ಅದು ನಿರಂತರವಾಗಿರತಕ್ಕದ್ದು. என் சமாதானம் உன்னை விட்டு விலகவே விலகாது. ನನ್ನ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ஒரு சந்ததியா ಒಂದು ಸಂತತಿಯ இதை நான் அநேகமாக விளக்கி இந்த செய்தியை நான் கொடுக்க வேண்டும். எனக்கு அதுக்குரிய நேரம் இல்லை. ನಾನು ಇದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ವಿವರಿಸಿ இது ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ನಿದರ್ಶನವಾಗಿ இது ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. ಇದು ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ತಕ್ಕದ್ದಲ್ಲ. சபைங்கிறது என்ன அருமையானவர்கள்? ಸಭೆ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರೀತಿ அந்த ದೇವರೇ? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அருமையானவர்களை புறப்பட பண்ணினது போல ಇಸ್ರೇಲರನ್ನ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ அன்னைக்கு ಹಾಗೆ எகிப்து, ಅದನ್ನ ಐಗುಪ್ತ್ಯ. ஆனா இன்றைக்கு உலகம். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಲೋಕ, இந்த உலகம் தான் எகிப்து. ಈ ಲೋಕವೇ ಐಗುಪ್ತ್ಯ. God separated us from the world. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. Hallelujah. 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 First God separated the people of Israel from Egypt. ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಇಸ್ರೇಲರನ್ನ ಈಜಿಪ್ಟಿನಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದನು. The same way God separating us from the world. ಅದೇ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. The church means ಆ ಒಂದು ಚರ್ಚ್ ಅಂದ್ರೆ not only the gathering, ಅಲ್ಲಿ ಸೇರಿ ಬರುವುದು the ಮಾತ್ರ. gathering of saints. ಅದು ಸೇರಿ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು The ಏನೆಂದ್ರೆ saints means ಆ ಸೇರಿ ಬರುವುದಂದ್ರೆ those who are separated from the world. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಈ ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உலகத்துக்குள் இருக்கிறவன் அல்ல, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். ಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನ அதுதான் ಬೇರ್ಪಡಿಸಿದ பரிசுத்தவான்களின் கூட்டம். ಇದು ಪರಿಶುದ್ಧವಂತರ ಕೂಟ. ஆகவேதான் எபேசியர் 5:3 சொல்லுகிறது. ಅದರಿಂದಲೇ ಎಫೆಸದವರಿಗೆ 5:3 ಹೇಳ್ಪಟ್ಟಿದೆ. வாசிப்போம் சீக்கிரமாய். ಶೀಘ್ರವಾಗಿ ಓದೋಣ. எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் பரிசுத்தவான்களுக்கு வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது, சபைக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ಸಭೆಯೊಳಗೆ ಇದನ್ನು ಹೇಳಲೇಬಾರದು. இந்த பேர் முதலாய் சபைக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ಈ ರೀತಿಯಾದ ಸುದ್ದಿಯಾದ್ರೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಲೇಬಾರದು. அவர் சபை அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் சபை ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நம்ம சபை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತೀರಿ. இங்க கூட்டம் இல்ல, ಇಲ್ಲಿ ಕೂಟವಲ್ಲ. இந்த கூட்டம் எங்க இருக்கணும்? ಈ ಕೂಟ ಎಲ್ಲಿರಬೇಕು? எங்க இருக்கணும்? ಎಲ್ಲಿರಬೇಕು? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳಿರಿ. இதே கூட்டம் பரலோகத்தில் இருக்கணும். ಇದೇ ಕೂಟವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அது ஒரு பரிசுத்த கூட்டமா இருக்கணும். ಅದೊಂದು ಪರಿಶುದ್ಧ ಕೂಟವಾಗಿರಬೇಕು. அது கரைதிரையற்றதா இருக்கணும். ಅದು ಕರೆ கர்த்தர் அப்படித்தான் அதை உருவாக்க விரும்புகிறார். ಕರ್ತನು ಅದನ್ನೇ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ಅದಕ್ಕೆ சரின்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ அதுதான் ಹೇಳ್ತೀರಿ? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றது. ಅದೇ ಪರಿಶುದ್ಧರಿಗೆ ತಕ್ಕದಾದ. இப்படிப்பட்ட பேர் முதலாய் சபைக்குள்ளே என்ன செய்யப்படக்கூடாது? ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆ சொல்லப்படவே கூடாது. ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲೇಬಾರದು. அதற்கு யார் தேவை? ಅದಕ್ಕೆ ಯಾರು ಅವಶ್ಯಕತೆ? நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? ನೀನು ನಾವು ಯಾರಾಗಿರ್ಬೇಕು? நான் ஒரு பினகாசா இருக்கணும். ನಾನೊಬ್ಬ ಪಿನೆಹಾಸನಾಗಿರ್ಬೇಕು. பாஸ்டர் சரோஜின் ஒரு பிரகாசா இருக்கணும். ಪಾಸ್ಟರ್ ಸರೋಜನ್ ಒಬ್ಬ ಪಿನೆಹಾಸನಾಗಿರ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு பிரகாசா இருக்கணும். ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪಿನೆಹಾಸನಾಗಿ வைராக்கியம் போராட்டம், ನಮ್ಮ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸುವಂತವರಾಗಿರ್ಬೇಕು. தேவன் அதற்கு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ನಾವು ಮಾಡಬೇಕು. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. பிரவேசிக்கணும்னா ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ இப்படிப்பட்ட பேர் முதலாய் சொல்லப்படவும் கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥವುಗಳನ್ನ ಸಭೆ ಒಳಗಡೆ ಹೇಳಲೇಬಾರದು. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம மீது பிரியமாயிருப்பார். ಆಗಲೇ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುತ್ತಾನೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாசனை நிமித்தம் ನಮ್ಮ ವಾಸ ನಿಮಿತ್ತ கர்த்தர் நம்ம மீது எப்படி இருப்பாரா? ಕರ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರ್ತಾನೆ. கர்த்தர் நம்ம மீது எப்படி இருக்கணும்? ಕರ್ತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಬೇಕು. யாரும் சொல்லுவார், ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, தேவரே ದೇವರೇ உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಊರೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போமா? ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. எல்லாரும் இதை வாஞ்சிப்போம். ಎಲ್ಲರೂ ಇದನ್ನ ಬಯಸೋಣ. இயேசுவே, ಯೇಸುವೇ, உம்முடைய பிரியம் எங்கள் மேல இருக்கட்டும். ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲ್ಲಪ್ಪ. நான் இதுல ஒரு பிரகாசாவே இருக்க விரும்புகிறேன். ನಾನೊಬ್ಬ ಪಿನೆಹಾಸನಾಗಿ இப்படிப்பட்ட எந்த அசுத்தமும், ಈ ರೀತಿಗೆ ಯಾವ ಒಂದು இப்படிப்பட்ட பேர் முதலும் ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೆಸರು சொல்லப்படவே கூடாது. ಇದು ಹೇಳಲೇ அந்த செத்த வாசனை எனக்கு வேண்டாம். ಅಸತ್ತ ವಾಸನೆ ನನಗೆ ಬೇಡ. நான் ஒரு நற்கந்தமாய் இருக்க வேண்டும். ನಾನು ಪರಿಮಳ, நான் ஒரு பிணகாசாக இருக்க வேண்டும். ನಾನು ಪಿನೆಹಾಸ. சகோதரர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ அந்த பிணகாசுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க. ಆ ಪಿನೆಹಾಸನ ಒಳಗಿದ್ದಂತ ವೈರಾಗ್ಯ ನನಗೆ கொடு. வைராக்கியத்தை எனக்கு தாங்க. ದಾಸಲಿದ್ದಂತ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. எங்கள் சபைக்குள்ள இப்படிப்பட்ட பேர் முதலாய் காணப்படவும் கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಳಗೆ ಹೆಸರುಗಳು ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು
இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொல்லாத ஆவிகள், ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಡುಕಾದ ಆತ್ಮಗಳು, ஹalleluya, Hallelujah. இயேசுவின் நாமத்தில் சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ அநேகருடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படி போராடுகிற ஆவிகள் எல்லாம் ಅನೇಕರ ಪರಿಶುದ್ಧವನ್ನ ಕೆಡಿಸತಕ್ಕಂತ ಹೋರಾಡತಕ್ಕಂತ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே எரிக்கப்பட்டு போகட்டும். ಈಗಲೇ ಸುಟ್ಟು ಹೋಗಲಿ. ஹalleluya, Hallelujah. எங்கள் பிள்ளைகள் காக்கப்படட்டும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕಾಯಲ್ಪಡಲಿ. எங்கள் பிள்ளைகள் காக்கப்படட்டும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕಾಯಲ್ಪಡಲಿ. எங்கள் சபை மக்கள் ನಮ್ಮ காக்கப்படட்டும். ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಕಾಯಲ್ಪಡಲಿ. பரிசுத்தம் காக்கப்படட்டும். ಪರಿಶುದ್ಧವು ಕಾದಲ್ಪಡಲಿ. இதற்கு விரோதமாய் போராடுகிற ಇದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ எல்லா அந்தகார சக்திகள் ಎಲ್ಲ எல்லாம் ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இன்றோடு கட்டப்பட்டு போகட்டும். ಈ ದಿನದಿಂದ ಎಲ್ಲವೂ எரிக்கப்பட்டு போகட்டும். ಎಲ್ಲವೂ ಸುಟ್ಟು ಹೋಗಲ್ಪಡಲಿ. பிணகாசுக்குரிய அபிஷேகத்தை தாரும். பினேயாசனிಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಅಭಿಷೇಕವನ್ನ ಕೊಡು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, 1ஆம் தேதி நடைபெறுகிற கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதி. ಒಂದನೇ ತಾರೀಕು ನಡೀತಕ್ಕಂಥ ಕೂಟ உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ರಾಜ್ಯ இந்த ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಅಷ್ಟು உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் ನಿಮ್ಮ ಸೇವಕನಾದಂತ ನಿಮ್ಮ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்துகிறேன். ಶುಭ ಕೋರುತ್ತೇನೆ. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே செய்தி கொடுத்த பாஸ்டர் சரோஜ் ஹேல் அவரை ஆசீர்வதியும். bless him lord. ದೇವರೇ ಇದನ್ನ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಂತ ಪಾಸ್ಟರ್ ಸರೋಜ್ ಜಾಧವ್ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ, ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ನಿಂತು பாடலை பாடும் பொழுது ಹಾಡನಾಡುವಾಗ கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தும். ಕರ್ತನಿಗೆ ಎಂದು ಕಾರ್ತಿಕ யூத் மீட்டிங்ல பாஸ்டர் சரோஜ் ஹேல்